ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீல் அண்ட் தமிழ். ஸோ இனி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 10th மேக்ஸோட கொஷின் பேப்பர் அனலைஸ் தான். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒன்று எடுத்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அதோட ஆன்சர் கீயும் தான் நம்மள இங்கேயே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் பேப்பர் பார்த்தோடனே ஈஸியாக கஷ்டமாக அதெல்லாம் எதுவுமே பார்க்காதீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்துனே 5 மார்க் போயிடுங்க, இல்லை 8 மார்க் போயிடுங்க. 8 மார்க் போயிட்டு 8 மார்க் எழுத ஆரம்பிங்க. 8 மார்க்ல என்ன இருக்குது? ஜாமெண்ட்ரி இருக்கு. ஜாமெண்ட்ரி ஃபர்ஸ்ட் பேஜ்லயே போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு இந்த மாதிரியான இந்த க்ளூலாம் சொல்றது பிரசன்டேஷன் வீடியோன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதில் போய் நீங்க பாருங்க. ஓகேங்களா? கம்பல்சரியா உங்களுக்கு அதில் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா 10 மார்க் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு 60 மார்க்னா 70 மார்க் வரும். ஓகேங்களா? நீங்க கேட்பீங்க உடனே 100 மார்க்னா 110 மார்க் வருமானு கேட்பீங்க, இல்லைன்னா 90 91னா 101 வருமா? அப்படிலாம் இல்லை. ஓகேங்களா? ஸோ 60ல இருந்து 70க்குள்ள இருக்கிறீங்க ரேஞ்சில் எடுக்கிறீங்கன்னா இந்த நாங்கள் சொல்ற மாதிரி எழுதிருந்தீங்கன்னா கம்பல்சரியா உங்களுக்கு 80 மார்க் வரும். ஓகேங்களா? 90ல இருந்து 90 மேல எடுக்கிறவங்க ஓகேங்களா ஒரு 2 or 3 மார்க் இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த பிரசன்டேஷன் வீடியோவை போய் நீங்க பார்த்துருவாங்க. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் பேப்பர் அனலைஸ். இந்த வருஷம் கொஸ்டின் எப்படி தருவாங்க அண்ட் ஆன்சர் கீ எந்த மாதிரிலாம் இருக்கும், போன வருஷம் எந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதுதான் பத்தி பேச போறோம். ஓகேங்களா? ஸோ இதை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் எங்க டீம்ல இருந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நம்மளுக்கு மேல ஒரு ஸ்லைடு போகுது பாத்தீங்களா? ஸோ அந்த ஸ்லைடு எதுக்கான ஸ்லைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வருஷம் நீங்க 11th படிக்கும் போது உங்களுக்கு வீலர்ன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி, ஓகேங்களா, ஸோ இன்ஸ்டால் பண்ணி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். 499 ரூபா கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது யாருக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அந்த ஆப்பை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த ஆப்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 11th மேக்ஸ்ல மேக்ஸ் குரூப் எடுக்கலாம், இல்லை ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கலாம். ஸோ தனித்தனியா உங்களுக்கு புரியாது, ஸ்கூல்ல நடத்துறது புரியாது. ஓகேங்களா? சில டாபிக்லாம் புரியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகேங்களா? அதை நாங்க ரெக்டிஃபை பண்ற விதமா, ஓகேங்களா, ஸோ ஒரு சப்ஜெக்ட்லயும் ஒரு டாபிக்கை நாங்க ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக உங்களுடைய சப்போர்ட் வேணும். டாபிக்கை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போறோமா, வீடியோவா இப்ப எடுக்கிற மாதிரி அப்படி கிடையாது. ஓகேங்களா? போர்டில் எடுத்து சொல்லி தர போறோம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஆப் வந்து ஸ்மூத்னஸா இருக்கும். ஓகேங்களா? யூஸ் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம வேற என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வாரம் யூனிட் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் கேம் கண்டக்ட் பண்ணுவோம். கேம்னா எந்த மாதிரினா குவிஸ் கேம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். அப்புறம் வேற என்னன்னா லைவ் கிளாஸ் இருக்கும். ஓகேங்களா? நீங்க எவ்வளவுதான் இந்த புக்லாம் 11th நீங்க எவ்வளவு படிச்சு வச்சிருக்கீங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் படிச்சு வச்சிருப்பீங்க, மார்க் எஸ்டிமேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த சப்ஜெக்ட்ல இவ்வளவு மார்க் தான் வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் கொண்ட ஆப் தான் இந்த வீலர்ன் ஆப். ஓகேங்களா? உங்களுடைய ஸ்டடி லெவல்ல நீங்க எந்த அளவுக்கு ட்ராக் பண்ணணும்னு வச்சீங்கன்னா கம்பல்சரியா இந்த வீலர்ன் ஆப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பண்றதுல என்ன பெனிஃபிட்னா, நம்ம இவ்வளவுதான் படிச்சிருக்கோம், இன்னும் இவ்வளவு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உங்களுக்கு கத்து தர போறோம். ஓகேங்களா? ஸோ மறக்காம நீங்க எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது எப்படி சப்ஸ்கிரைப் பண்றது நான் கீழே சொல்றேன். ஓகேங்களா? கீழே கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ அதை போயிட்டு நீங்க லிங்கை தொட்டு, ஓகேங்களா, கூகுள்ல போய் அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்ல நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட டீடைல்ஸ் அதுல ஃபில் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் 500 மெம்பர்ஸ்க்கு மட்டும் 499 சொல்லிட்டு கொடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து மீதி 500 மேல என்ன யார் எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு நாங்க அப்புறமேட்டு இன்ஃபோ பண்ணோம். இது வந்து லான்ச்சிங் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க டீம்ல. ஓகேங்களா? ஸோ இந்த 499 அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அதுக்காக தான் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காம கூகுள் ஃபார்ம் லிங்கை இது போய் சைன்இன் பண்ணுங்க. ஸோ வாங்க கொஸ்டின் பேப்பர் அனலைஸ்குள்ள போகலாம். ஸோ கொஷின் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 1 மார்க் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 மார்க்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ 1 மார்க்கோட ஆன்சர்ஸ் நான் இங்க ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ண வரல. ஓகேங்களா? ஸோ எப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி எழுதலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி எழுதலாம்னு கூட இல்லை, எந்த மாதிரி எழுதுனா எவ்வளவு மார்க்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். அந்த மாதிரி எந்தெந்த 1 மார்க் வந்து எந்தெந்த லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த வீடியோல வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் லெசன் இது வந்து ஃபர்ஸ்ட் லெசன். ஓகேங்களா? ஸோ இந்த 2வது கொஸ்டினும் ஃபர்ஸ்ட் லெசன். அப்ப 1 மார்க் எப்பயுமே ஆப்ஷன் எழுதிட்டு அப்புறமேட்டு அதோட ஆன்சர் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எழுதினாதான் உங்களுக்கு மார்க் ஃபுல்லா கொடுப்பாங்க. நிறைய பேர் 10th என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் ஆன்சர் இல்ல வெறும் ஆப்ஷன் மட்டும் எழுதுறீங்க. கம்பல்சரியா இதுல உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஆன்சர் பிளஸ் ஆன்சர் ஆப்ஷன் இது ரெண்டுமே எழுதுனாதான். ஸோ ஏன்னா ஆன்சர் கீழே இப்படிதான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இப்படி இது ரெண்டுமே போட்டிருந்தாதான் இதுக்கு 1 மார்க் அலாட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க 14 1 மார்க்கும். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து இப்ப ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து ஒரு 2 மார்க் 2 2 மார்க் வந்திருக்கு. அப்புறம் 2வது லெசன்ல இருந்து 2 2 மார்க்
அண்ட் தென் இது 3வது லெசன் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் 2 லெசன்ல இருந்து 2, 3வது லெசன்ல இருந்து இது ஒரு 3rd லெசன் ஓகேங்களா. 3 லெசன்ல இருந்து 2 கேட்டிருக்காங்க. அப்புறம் 7வது கொஸ்டின் எப்படி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 4வது லெசன்ல இருந்து. ஸோ அப்புறம் இது வந்து 5வது லெசன்ல இருந்து, இது 5வது லெசன்ல இருந்து ஓகேங்களா. அப்ப இது வரையும் 4ல மட்டும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 5லயும் 2 கேட்டிருக்காங்க. அப்புறம் 6, இது 7. அப்ப 4ம் 6ம் 1 தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ 7வதுல 1, அதே மாதிரி இதுவும் 7வதுலயும் 2 கேட்டிருக்காங்க. அப்புறம் 8வதுல இது 1 கேட்டிருக்காங்க. அண்ட் தென் லாஸ்டும் 8வது. அப்ப 4th லெசன்லயும் 6th லெசன்லயும் மட்டும் தான் 1 கேட்கறாங்க. மீதி இருக்கிற எல்லா லெசன்லயும் 2 கேட்கறாங்க. மறக்காம பாத்துக்குங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இருக்கா. இதுல இருக்கும் போது இப்ப 2 மார்க் சைடு வருவோம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் 2 மார்க் சைடு வரும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு, இஃப் a cross b equal to and then find a comma b அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு ஆன்சருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் given அந்த இதெல்லாம் இருக்கட்டும் ஓகேங்களா. ஸோ நீங்க டிசைன் பண்றது டிசைன் பண்ணிக்கலாம். ஆனா ஃபைண்ட் a அப்படின்னு இருக்குது பாத்தீங்களா. a வந்து நீங்க இதை எழுதுனீங்கன்னா, இதை மட்டும் நீங்க எழுதினீங்கன்னா இதை பார்த்துட்டு உங்களுக்கு 1 மார்க் போடுவாங்க, பீன் பார்த்துட்டு 1 மார்க் போடுவாங்க. ஸோ இதுக்கு மட்டும் தான் மார்க். டைம் இல்லாத பட்சத்துல இது 2 மட்டும் எழுதுங்க, 2 மார்க் கம்பல்சரியா வரும். டைம் இருந்தா நீங்க ஃபுல்லா எழுதலாம் ஓகேங்களா. given to find எல்லாம் போட்டு எழுதலாம் நான் சொன்ன மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் 11வது கொஸ்டின். 11வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு f of x g of x கொடுத்துருக்காங்க, f naught of g equal to g naught of f ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் k ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இதுல நீ என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் f naught of g கண்டுபிடிக்கணும், g naught of f கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க் ஓகேங்களா. அப்புறம் k ஓட வேல்யூ -1 கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க். இதுதான் 2 மார்க் ஓகேங்களா. இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஸ்டெப் மார்க் கிடையாது. அதாவது ஸ்டெப் மார்க்னா இங்க சைட்ல ஸ்டார் போட்டிருப்பாங்க ஓகேங்களா. சோ அதெல்லாம் தான் ஸ்டெப் மார்க். அப்புறம் 17வது கொஸ்டின், ஏவும் பியும் கேட்பாங்க ஓகேங்களா. a பவர் b இன்டு b பவர் a தென் ஃபைண்ட் a அண்ட் b. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 8 நீ எப்படி பிரிப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் ஓகேங்களா. 2 பவர் 5 இன்டு 5 பவர் 2 இதுக்கு 1 மார்க். அதில் நீ எடுத்து எழுதணும், a ஓட வேல்யூ 2, b ஓட வேல்யூ 5, ஆர் a ஓட வேல்யூ 5, b ஓட வேல்யூ 2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது ரெண்டுமே எழுதிருக்கணும் ஓகேங்களா. இது 2 எழுதுனாதான் உங்களுக்கு 1 மார்க் ஓகேங்களா. சோ இங்க ஆர் கொடுத்துருக்கா இது இல்லைன்னா இதுன்னு வச்சிருப்பீங்க, இதுதான் ஆன்சர் கீழே இருக்கும். சோ இது மட்டும் கொடுத்ததுனால ஒரு சில மிஸ் டிக் போட்டு 2 மார்க் போட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா ரெண்டுமே இப்ப சென்டம் வர கேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு குறைப்பாங்க ஓகேங்களா. சோ அதை நீங்க பாத்துருங்க. அப்புறம் 18வது கொஸ்டினா என்ன இருக்கு, சிம்பிளிஃபை இருக்கு. சோ சிம்பிளிஃபை பண்ணி நீங்க ஆன்சர் போட்டனா போதும் ஓகேங்களா. ஜஸ்ட் சிம்பிளிஃபைனா என்னது, சோ இங்க வந்து y ஸ்கொயர் y பவர் 3ன்னு வரும், இங்க y ன்னு வரும், இங்க z ஸ்கொயர் z போயிட்டு z ன்னு இருக்கும். சோ அப்புறம் 20 2 டைம்ஸ் 1 டைம் 10 டைம் அப்புறம் 3 டைம் 5 டைம், அப்ப 3x³ z by 5y3 அப்படின்னு ஆன்சர் வரும் ஓகேங்களா. சோ இதுதான் ஆன்சர். சோ இது மட்டும் நீங்க ஷார்ட்டா எழுதுனா போதும். அடுத்த சம் என்ன பாத்தீங்கன்னா 19, find the sum and product of the roots for the following quadratic equation. சோ quadratic equation கண்டுபிடிச்சிருக்கேன், ஆல்பா பீட்டா சம்ஸ். சோ அதுல இப்ப நீ என்ன பண்ணணும்னா sum of rootக்கு 1 மார்க் பா, product of rootக்கு 1 மார்க் ஓகேங்களா. if answer is not correct 1 mark should be awarded for formulas. சோ ஃபார்முலா இது ரெண்டுத்துக்கும் 1 மார்க் ஓகேங்களா கொடுத்துருவாங்க. ஒருவேளை ஆன்சர் தப்புனா நீ இந்த ஃபார்முலா எழுதிருக்க, x² மைனஸ் சம் ஆஃப் இந்த ஃபார்முலா மட்டும் எழுதிருப்பீங்கன்னா ஓகேங்களா, -b/a எழுதினீங்கன்னா அதுக்கு 1 மார்க் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. சோ அப்ப நீ என்ன பண்ணுவ, இதை பார்த்தோன்னே சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்னு கேட்டிருக்கிறதுனால -b/a அப்புறம் c/a இதை எழுதினாலே உங்களுக்கு 1 மார்க் ஓகேங்களா. ஆன்சர் போட்டாலும் சரி போடலனாலும் சரி இது. அப்புறம் 20வது கொஸ்டினோட 20வது கொஸ்டின், a man goes 18 மீட்டர் டியூ ஈஸ்ட் அண்ட் தென் இது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கான ஆன்சர் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதில் தான். ஸோ இது வந்து பித்தாகரஸ் தேரத்தோட இதுதான் ஓகேங்களா, பித்தாகரஸ் தேரத்தோட அப்ளிகேஷன். ஸோ நீ ஃபார்முலாஸ்ன்னு சொல்லிட்டு இதை இல்லைன்னா இதை எழுதியிருந்தா உங்களுக்கு 1 மார்க். இந்த 3த்துல நீங்க எதை எழுதினாலும் உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் ஏசியோட வேல்யூ நீங்க 1 இதை எழுதிங்கன்னா 1 மார்க் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் உங்களுடைய இது. நீங்க இது 3மே எழுதினாலும் 1 மார்க் தான், இதுல எதனா 1 எழுதினாலும் 1 மார்க் தான் ஓகேங்களா. சோ அதே ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் 21 கொஸ்டின், சோ கொலினியர் கேட்டிருக்காங்க, இஃப் a plus b equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏவும் பியும் 1 அப்படின்னா ஏவும் பியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சோ கொலினியர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு 0ன்னு வரும். சோ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஈக்குவல் டு 0ன்னு போடுவீங்க. சோ அதுல போடும் போது 2a plus b equal to 3ன்னு வரும். அப்படி வரும்போது பியோட a plus b-யோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 1 ஓகேங்களா. அப்ப a ஓட வேல்யூ என்னதோ b - 1ன்னு வருமா.
ஸோ அதை நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஏவோட வேல்யூ 2 பியோட வேல்யூ -1 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ரெண்டுத்துக்குமே இதை ஒன்று அந்த கொலினியர்ல இருந்து ஆன்சர் கண்டுபிடிக்குது, இது வந்து இங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இது வரையும் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் 22 கொஸ்டின் அது ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்லோப் கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் 2 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸ்லோப்புக்கான ஃபார்முலா ஆனது ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஃபார்முலா y - y1 = m × x - 1. இது ஃபார்முலா. இந்த m ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி y1 x1 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டு இதை நீ இங்க எடுத்துட்டு போய் மல்டிப்ளை பண்ணிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணிட்டு மொத்தமா நீ எழுதுனா 1 மார்க், இதுக்கு 1 மார்க். ஸோ இதுதான் நம்மளுடைய மார்க் அவார்டட். ஓகேங்களா, ஸோ மறக்காம பாருங்க, இது மார்க் அவார்டட். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சம் இருக்கு, 23. ஓகேங்களா, ஸோ 23ல காஸ் இந்த சம் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த சம்முக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் கான்ஜுகேட் பண்ணுவீங்களா, ஸோ அந்த கான்ஜுகேட்டுக்கு உங்களுக்கு 1 மார்க். அப்புறம் நீங்க ஸ்ட்ரெயிட்டா இந்த ஆன்சர் எடுத்து எழுதுறதுக்கு 1 மார்க். ஓகேங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் நீங்க பார்த்துட்டாலே போதும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கான்ஜுகேட் பண்றது, லாஸ்ட் ஆன்சர், இந்த மாதிரி 2 மார்க்குக்கு இந்த 2 ஸ்டெப் தான். அப்புறம் 24th கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஹெமிஸ்பியர் 130, இது ஃபைண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. TSA ஓட ஃபார்முலா. ஓகேங்களா, அதான் பேஸ் ஏரியாவோட ஃபார்முலா வந்து πr² 138. அதுக்கு ஃபார்முலாக்கு ஆன்சர் கிடையாது, வெறும் இந்த பேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு அங்க கிவன் எடுத்து எழுதுறதுக்கு அப்புறம் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க். ஸோ ஃபார்முலா உங்களுடைய கால்குலேஷன்ஸ்க்கு தான். ஓகேங்களா, ஸோ வேர்வை ஊத்துது, அதுதான் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ 26th என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைண்ட் தி ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட். ஸோ ரேஞ்ச் L - S கண்டுபிடிக்கிறதுக்கு L- இதுக்கும் என்னன்னா ஆன்சர் தப்பாவே இருந்தாலும் சரி உங்களுக்கு மார்க் அவார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. நிறைய பேர் கேட்டீங்க இந்த பாயிண்ட் வச்சு போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ இதோட விட்டான ஆன்சர் தான். ஓகேங்களா, ஸோ இது இல்லைன்னா இது இருந்தா போதும், உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ டிவைட் பண்றது கஷ்டம்னால உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காம பாத்துங்க, இதுக்கெல்லாம் தான் இந்த ஆன்சர் கீ தேவைப்படுது. அப்புறம் 27 பாத்தீங்கன்னா செலக்டட் 53 அதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எஸ் வந்து நான் சண்டே டு மண்டே டு அந்த சாம்பிள் ஸ்பேஸுக்கு உங்களுக்கு 1 மார்க். n(s) வந்து 7, ஏன்னா மொத்தம் எவ்வளவு நாள் இருக்கு, ஒரு வாரத்துல 7 நாள் இருக்கு. அப்ப p(a) வந்து 2 டே சாட்டர்டே வர மாதிரி எடுப்பீங்க. ஸோ 2 டே 2/7 1 ஆன்சர், அவ்வளவுதான். ஓகேங்களா, ஸோ இதுக்கு 1 மார்க். HCF 23க்கும் 12க்கும் HCF கண்டுபிடிக்குது. இந்த ஃபார்முலா எழுதுனீங்கன்னா 1 மார்க், அதோட HCF போட்டீங்கன்னா 1 மார்க். ஸோ 2 marks should be awarded if answer is different method. வேற மெத்தட்ல எப்படின்னா, ஸோ நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, இங்க என்ன நம்பர் இருக்கு 2312 இருக்கா. ஸோ 2312 நீங்க பெரிய நம்பரை உள்ள வச்சிருப்பீங்க. ஓகேங்களா, 23 12 23 அப்படின்னு போட்டு டிவைட் பண்ணீங்க. 1 டைம்ஸ் வரும், 12 போடுவீங்க, 9 வரும். ஓகேங்களா, ஸோ திருப்பி இதை 9 வெளில போட்டு 12 போடுவீங்க. ஓகேங்களா, ஸோ ஒன்றும் இல்லை, 9 போட்டு 12 போடுவீங்க. இது 1 டைம் வரும். ஸோ 9 3 டைம், அண்ட் தென் 3குள்ளேயே இங்க என்ன பண்ணுவீங்க, 9 3 டைம் போட்டு 9 போட்டு 0 போடுவீங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய சம்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதோட HCF வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ இது கம்பல்சரி கொஸ்டின்ல கேட்டுருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வரையும் நம்மளுக்கு 2 மார்க் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 மார்க் 5 மார்க். இது உங்களுக்கு தெரியும், இது எந்த மாதிரி மார்க் தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ABUC எழுதுறதுக்கு 1 மார்க். ஓகேங்களா, B யூனியன் C சேர்த்துக்கும். ஓகேங்களா, A கிராஸ் B யூனியன் Cக்கு 1 மார்க், A கிராஸ் Bக்கு 1 மார்க், A கிராஸ் Cக்கு 1 மார்க், மொத்தமா எழுதுறதுக்கு 1 மார்க். இதுக்கெல்லாம் தான் மார்க் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 30. ஸோ இது 30க்கு இதுக்கு 1 மார்க், இது 1 மார்க், இது 1 மார்க், இது 1 மார்க், இது 1 மார்க், அதான் கொடுத்துருப்பாங்க பாருங்களா. இதுக்கு 1 மார்க், ஆரோ டயக்ராமுக்கு 1, டேபிளுக்கு 1, செட் ஆஃப் ஆர்டர் கிராஃப்ஸ்க்கு 1, இது கிராஃபுக்கு 1. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி மார்க் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறமேட்டு 31வது கொஸ்டின் நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, 9³ + 10³ + 21³ சொல்லிட்டு இதுக்கான ஃபார்முலா போடுறதுக்கு 1 மார்க். அப்புறம் இதை நீங்க பிரிக்கிறதுக்கு 1 மார்க், அப்புறம் இதுல சப்ஸ்டிட் பண்றதுக்கு 1 மார்க், இதை கம்ப்யூட் பண்றதுக்கு 1 மார்க், அப்புறம் அதை ஆன்சர் பண்றதுக்கு 1 மார்க். ஸோ இந்த மாதிரி 5 மார்க்கை பிரிச்சு கொடுக்குறாங்க, மறக்காம பார்த்துட்டு போயிடுங்க. அப்புறமேட்டு அடுத்த சம் ஸ்கொயர் ரூட் சம். ஸ்கொயர் ரூட்ல இந்த மாதிரி எக்ஸ் போட்டாதான் மார்க்கா கிடையாது. ஓகேங்களா, வெறும் நம்பர்ஸ், அந்த எக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் நம்பர் போட்டிருந்தாலும் மார்க் தான். லாஸ்ட்ல இதுக்கு 1 மார்க், இந்த ஸ்டெப் பாக்ஸ் பண்றதுக்கு மட்டும் உங்களுக்கு 4 மார்க் தராங்க. ஓகேங்களா, ஸோ அதை மறக்காம பாத்துருங்க. அப்படி இல்லைன்னா இதை பாருங்க, இது எழுதிட்டு இதை எழுதுனா உங்களுக்கு 1 மார்க், அதையும் பாத்துங்க. நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் சம்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ்ல இது கொடுத்துருப்பாங்க, அப்புறம் தேர்ஸ் தேரம் இருக்கு, பாத்துங்க. ஓகேங்களா, ஸோ தேர்ஸ் திருப்பத்து கஷ்டமா இருக்கு. மேட்ரிக்ஸ்ல பாருங்க, A² எழுதுனா 1 மார்க், A² கண்டுபிடிச்சா 1 மார்க், 5Aவும் -5A இல்ல ரெண்டுத்துல எதுவும் வேணாலும் கண்டுபிடிக்கலாம். 5A கண்டுபிடிச்சா 1 மார்க், 7I2 கண்டுபிடிச்சா 1 மார்க். இது எல்லாத்தையும் கம்ப்யூட் பண்றா 1 மார்க்.
மொத்தம் 5 மார்க் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இதுல 2 மார்க். அப்புறம் 34ல ஸ்டேட்மெண்ட்டுக்கு 1, டயக்ராமுக்கு 1, given to prove கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 1. ஓகேங்களா, ப்ரூஃபுக்கு 2. இஃப் தேர் இஸ் நோ ஃபிகர் தென் மார்க் ஷுட் பி அலாட்டட் ஃபார் தி ஸ்டேட்மெண்ட் ஒன்லி. டயக்ராம் இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும் மார்க் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனாலதான் சொல்றேன் டயக்ராம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா 35ல ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரலுக்கு இதான் ஆன்சர். ஸோ ஃபார்முலாவுக்கு 1 மார்க் உங்களுக்கு. ஓகேங்களா, அப்புறம் அந்த ஆன்சர் எழுதுனா 1 மார்க். ஸோ இதெல்லாம் ஒரு மார்க்னு உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் வெர்டிசஸ் டு பி டேக்கன் இன் தி ஆர்டர், இந்த ஆர்டர் எழுதுறதுக்கு உங்களுக்கு 1 மார்க். ஓகேங்களா, ஸோ எப்படி நீங்க ஆர்டர் எழுதிருப்பீங்க, ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கிராஃப் போட்டு கண்டுபிடிப்பீங்க பாத்தீங்களா, ஸோ அந்த மாதிரி எழுதுனா உங்களுக்கு 1 மார்க். இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். இது 5.4. ஸோ அந்த 5.4ல நீங்க மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்ம் ஆன்சர், ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு, பர்பெண்டிகுலர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா, அப்புறம் அதோட ஈக்குவேஷனுக்கு 1 மார்க், இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு ஃபார்முலாக்கு 1 மார்க், ஈக்குவேஷனுக்கு 1 மார்க். ஓகேங்களா, ஸோ இதை வச்சு கண்டுபிடிச்சீங்கன்னா ஒரு மார்க் ஒன்று வரும். அப்புறம் ஷிப்சம் சொல்லியிருந்தேன்னா ஷிப் சைலிங் போத் நான் சொன்னது எல்லாமே இதுல வந்துடும். ஓகேங்களா, ஸோ ஷிப்சம்ல டயக்ராமுக்கு 1 மார்க் கம்பல்சரியா இருக்குது. ஓகேங்களா, அப்புறம் ஃபார்முலா இருக்கு. ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க் இருக்கு. அப்புறம் சிடியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க் இருக்கு. 564 அந்த ஆன்சர் போடுறதுக்கு ஒரு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஆன்சர் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரிலாம் ஆன்சர் இருக்கு. அப்புறம் 38, 39 பாத்துங்க, ஃப்ரஸ்டம் கேட்டிருக்காங்க நான் சொன்ன மாதிரி. அப்புறம் சிலிண்டரும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃப்ரஸ்டமும் கேட்டிருக்காங்க, சிலிண்டரும் கேட்கறாங்க. அதோட ஆன்சர் பாத்துங்க. ஸோ ஃப்ரஸ்டத்தோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஃபார்முலாக்கு 1 மார்க் தராங்க. அதை ஃபார்முலாக்கு 1 மார்க், அதை சப்ஸ்டியூட் பண்றதுக்கு 1 மார்க், இங்க 1 மார்க், இங்க 1 மார்க், இங்க 1 மார்க் தராங்க ஆன்சர் எழுதுறதுக்கு. ஸோ இதுல அப்புறம் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலாக்கு 1 மார்க், ஃபார்முலாக்கு 1 மார்க் தராங்க. அப்புறம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறதுக்கு 1 மார்க் தராங்க. அப்புறம் இந்த நம்பர் ஆஃப் கோன்ஸ் எழுதுறதுக்கு ஆன்சருக்கு 1 மார்க். இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. அப்புறம் 40வது கொஸ்டின் அது ஃபைண்டிங் சிவி. சொன்னா சிவி வரும்னு சொல்லிட்டு வந்துருக்குது பேர். ஸோ சிவி எக்ஸ் பாரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க், டேபிள் போடுவீங்களா அதுக்கு 1 மார்க், எக்ஸ் பார் டேபிளுக்கு, அப்புறம் சிக்மா கண்டுபிடிக்கிறதுக்கு, சிவியோட ஃபார்முலா எழுதுறதுக்கு, சிவி கண்டுபிடிக்கிறதுக்கு பர்சன்டேஜ்ல போடணும். பர்சன்டேஜ் இல்லைன்னா மார்க் குறைச்சிருவாங்க. அப்புறம் 41 பாத்தீங்கன்னா 2 days ப்ராபபிலிட்டி. ஸோ அதுல என் ஆஃப் எஸ்னா எத்தனை எழுதணும் 1 மார்க், பி ஆஃப் ஏ எழுதணும், பி ஆஃப் பி எழுதணும், பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எழுதணும். ஸோ அதுக்கு ஃபார்முலா போட்டு ஆன்சர் எழுதணும். ஸோ அதுக்கு ஆன்சருக்கு 1 மார்க். ஸோ இதுல ரெண்டுத்துல எந்த ஆன்சர் வேணா நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா 7 + 77. ஸோ இந்த 7 + 77க்கு எதுக்கெல்லாம் மார்க் போடுவாங்க, ஃபர்ஸ்ட் எஸ்ன்னு சொல்லிட்டு கிவன் எடுத்து எழுதுவியா, 7 வெளியே எடுப்பியா, 7ஆல 9 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுவியா, 10 - 1 எழுதியா, 10 - n terms எழுதுவியா. ஸோ n terms எழுதி ஃபார்முலா எழுதிட்டு இயர் a = r இந்த மாதிரி ஃபுல்லா எழுத கத்துக்குங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர் தருவாங்க. இந்த ஸ்டெப்போட நிக்கலாம், இல்லை இந்த ஸ்டெப்போட நிக்கலாம் நீங்க. ஓகேங்களா, அப்புறமேட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன இருக்கு, கன்ஸ்ட்ரக்ட் PQR பேஸ் வந்து R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மள சர்க்கிள் டயாமீட்டர் கொடுத்துருக்கிறதுனால பி ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சம் ரஃப் டயக்ராமுக்கு 1 மார்க், லைன் செக்மெண்ட்டுக்கு 1 மார்க், சர்க்கிளுக்கு 3 மார்க், ஆட்டிடியூடுக்கு 1, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 2 மார்க். ஸோ இதுல பார்த்தோன்னா ஏன் 2 டேஞ்சன்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஃப் டயக்ராமுக்கு 1, டிராயிங் த ஃபர்ஸ்ட் சர்க்கிள், அதாவது டயாமீட்டரா ரேடியஸான்னு பார்த்து ஒரு சர்க்கிள் பண்ணுவியா அதுக்கு 2 மார்க்கா, லைன் செக்மெண்ட் 8 சென்டிமீட்டருக்கு 1 மார்க், அப்புறம் செகண்ட் சர்க்கிளுக்கு பெரிய சர்க்கிள் வருவே பத்தியா அதுக்கு உங்களுக்கு 2 மார்க் தராங்க. அப்புறம் டிராயிங் 2 டேஞ்சன்ட் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இதுக்கு 2 மார்க்கா, அப்புறம் இதுக்கு 1 மார்க்கா, அப்புறம் இதுக்கு 2 மார்க்கா, அண்ட் தென் இதுக்கு 1 மார்க்கா. இதோட ஆன்சர் எடுத்து எழுதுறதுக்கு உங்களுக்கு 1 மார்க்கா. இந்த ஆன்சர் எந்த ரேஞ்சில் இருக்கணும்னு அவங்க கொடுத்துட்டாங்க. 7.3ல இருந்து 7.4, 7.5 இதுக்கு நீங்க வெரிஃபிகேஷனும் போட்டு வச்சிருங்க. ஓகேங்களா, ஸோ இதுல வெரிஃபிகேஷன் தரல, வெரிஃபிகேஷன் சென்டம் வாங்குறவங்க வெரிஃபிகேஷன் போட்டுருங்க, அப்படி தெரியாதவங்க விட்டுருங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கெல்லாம் 8 மார்க் தராங்க. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இதுக்கு மார்க் கிடையாது. ஸோ மேல பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கல் PQR அது இருக்கு, இங்க கிடையாது, அது 2 மார்க். அதனாலதான் சொல்றேன் அது வேண்டாம், இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா கிராஃப் சொல்லியிருந்தேன்னா xy = 24 அப்படி > 0. அப்புறம் ஒரு டபுள் ஈக்குவேஷன் கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது டபுள் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் டபுள் ஈக்குவேஷன் கிராஃப்ல ஸோ எதனா 5 பாயிண்ட்டுக்கு இங்க மார்க் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, ஸோ அந்த xy-யோட வேல்யூ கண்டுபிடிச்சணும், பிளாட் த பாயிண்ட் பேரபோலா பண்ணணும். ஓகேங்களா, x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் எழுதுறதுக்கு, ஸ்கேல் எழுதுறதுக்கு 1 மார்க், ஸோ இந்த பாக்ஸ் போறதுக்கு 1 மார்க், அப்புறம் மினிமம் 2 பாயிண்ட்டுக்கு அந்த 2வது ஈக்குவேஷன் போறதுக்கு இருக்கும், அதுக்கு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு 1 மார்க், சொல்யூஷன் எழுதணும், 2 எந்த இடத்துல வெட்டுதுன்னு சொல்லிட்டு சொல்யூஷன் எழுதணும்.
நான் ஏன் இன்டைரக்ட் டைரக்ட் ஓகே அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நீ இந்த இதுல எழுதிடுவேன். ஓகேங்களா, ஸ்கேலும் இங்க எழுதிடுவேன். XY எதனா 5 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இது நீங்க இந்த பாக்ஸ் போட்டோன்னா 2 மார்க். இதை எடுத்துன்னு போய் நீங்க கிராஃப்ல பிளாட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க். எக்ஸ் ஈக்குவல் டு 3 இருக்கும் போது, எக்ஸோட வேல்யூ 3 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ 8 இருந்தா ஸோ அது வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், கட் ஆகும். ஒய்யோட வேல்யூ 6 இருந்து எக்ஸோட வேல்யூ 4 இருந்தா இதுவும் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணா 24 வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 1 தவிர்த்து. ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த ஆன்சர் கீ. ஓகேவா, ஸோ மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஓகேங்களா உங்களுடைய 10th ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, சாரி மனு கோச்சிக்காதீங்க. ஓகேங்களா, உங்களுக்காக தான் சொல்லியிருக்கேன். மறக்காம உங்களுக்கு வீல் ஆப் வேணும்னா கீழே கூகுள் ஃபார்ம்ல லிங்க் இருக்கு. ஓகேங்களா, கூகுள் ஃபார்மோட லிங்க் இருக்கு, அதை போய் டீடைல்ஸை ஃபில் பண்ணிடுங்க. அண்ட் தென் பாய் ஆல் தி பெஸ்ட் யுவர் எக்ஸாம்ஸ். ஸோ ப்ரெசன்டேஷன் வீடியோவில் பார்ப்போம்.